நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுசாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தேர்தலில் அவங்க ஜெயிச்சோன்னே எல்லாருக்கும் 10,000 ரூபா கொடுக்குறதா. அந்த 10,000 ரூபாய் எப்படி கொடுக்க போகிறதுங்கிறதையும் கொஞ்ச நேரத்தில் திருப்பி சொல்லியிருக்காங்க. நிருபர்கள் கேள்வி கேட்டதற்கு அவர் ஒரு அழகான பதிலை சொல்லியிருக்காரு. எல்லோரும் பொறுமையாக கேளுங்கள். 2016 அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதிகள், ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இலவச செல்ஃபோன் அப்படின்னு ஒரு அறிக்கை. 2வது கூட்டுறவு கடன் ரத்து செய்யப்படும். அப்புறம் பொது இடங்களில் ஒய்ஃபை வசதி. அப்புறம் அந்த கல்வி கடன் பெற்று அதில் படித்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உடனே அந்த கல்வி கடன் ரத்து செய்யப்படும். விவசாயிகளுக்கு 40,000 கோடி வங்கி கடன். மாணவர்களுக்கெல்லாம் இலவச மடிக்கணினி, அதாவது லேப்டாப். அதில் இலவச இன்டர்நெட் வேறு. அப்புறம் அம்மா பேங்கிங் கார்டு திட்டம் அப்படின்னு ஒன்று. அது என்ன கார்டு என்ன திட்டம் அப்படின்றது தெரியலை. அப்புறம் எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் ஒரு 500 ரூபா பொங்கல் பரிசு, அது ஒரு கூப்பனாக தந்துடுவாங்களாம். பால் விலை 1 லிட்டரு 25 ரூபா. இதெல்லாம் 2016ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியாக அண்ணாடிஎம்கே கட்சிக்காரர்களால் வெளியிடப்பட்டது. இன்னும் அதுக்கு ஆட்சிக்கு இதில் ஒன்று கூட அவங்க நிறைவேற்றினது கிடையாது. இதுக்கப்புறம் இப்போ புதுசாக வேறு வாக்குறுதிகள். மகளிருக்கான உதவித்தொகை 1000லிருந்து 2000 உயர்த்தப்படும். இலவச பஸ் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ புதுசாக என்ன சொல்லணுமோ வாயில் வந்ததெல்லாம் சொல்லி அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு முடியாத ஒரு விஷயம். ஏன்னா 2016லேயே இவங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. அதனால் நிறைவேற்றாத ஒரு வாக்குறுதிகளை சொல்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அதனால் ஈஸியாக சொல்லிட வேண்டியது தான். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் போடுவோம்ட்டு. இது வரைக்கும் எந்த லட்சத்தையும் காணோம். அவங்களோட சேர்ந்த இப்போ அண்ணாடிஎம்கே தோஷமோ என்னமோ இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே நாங்கள் 10,000 ரூபா போட போகிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த 10,000 ரூபா எப்படி போட போகிறோம்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ஹைலைட். எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், அதுதான் இவங்களுடைய திட்டம். இப்போ கடைசியாக என்ன ஒன்று அறிவிச்சிருக்காருன்னா, டிஎம்கே ஆட்சியில் வரிகள், வீட்டு வரி, அந்த வரி இந்த வரி எல்லாம் வசத்திட்டாங்க. அதனால இதை நிவர்த்தி செய்யும் விதமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே வீட்டுக்கும் ஒரு 10,000 ரூபா நாங்கள் கொடுக்க போகிறோம் கரணி தொகையாக அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஓகே, நல்ல விஷயந்தான். சரி, இது எப்படா கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா, இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்ன இருக்குது, எங்கெங்கே வரி உயர்த்தலாம், வீட்டு வரி, அந்த வரி இந்த வரி எல்லாத்தையும் எப்படி வசதி என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் வசதி முடிச்சுட்டு, அதாவது இது மூலமாக இந்த வரி உயர்த்துவதன் மூலமாக வரியை, அதாவது ஃபைனான்ஸை ரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு குருத்துக்குள்ளே திருடன் இல்லை அப்படின்ற மாதிரி. எதை சொல்லியாவது நம்ம எந்த பொய்ய சொல்லியாவது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இப்போ அவர் இருக்கார். ஒன்று மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம், 2026 தேர்தல் தமிழ்நாட்டிற்கு நல்லது நடக்க போகுதா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் மக்கள் சிந்தித்து முடிவெடுங்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் தரமான மாநிலம் எதுன்னா அது தமிழ்நாடு தான். இதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிம்மதியாக சுதந்திரமாக நாம் வாழணும்னு நினச்சோம்னா அது இன்றைய திமுக ஆட்சி மட்டும்தான். மற்ற யாராலையும் இது போன்ற ஒரு நல்ல ஆட்சியை தர முடியாது. நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.